Hello friends, welcome to India TV Man channel. இன்னைக்கு வந்து புதுமாப்பிள்ள கையால சிக்கன் பிரியாணி செஞ்சு தர சொல்லி சாப்பிட போறோம். சோ கல்யாணம் முடிச்சு ஒரு 4-5 நாள் ஆயிடுச்சு. அதுக்கு அப்புறமா நாங்க வந்து சிக்கன் பிரியாணி செஞ்சு தான்னு சொல்லி எங்க அண்ணன் கிட்ட கேட்டிருக்கோம். அண்ணன் வந்து நல்லாவே சிக்கன் பிரியாணி செய்யும். ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ஸ்டைல்ல வந்து சிக்கன் பிரியாணி செய்வாங்க. அண்ணன் வந்து அதோட ஸ்டைல்ல வந்து சிக்கன் பிரியாணி செய்ய போறாங்க இன்னைக்கு. சோ நாங்க வந்து புதுமாப்பிள்ள கையால சிக்கன் பிரியாணி சாப்பிடணும் ஆசையா காத்துட்டு இருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பிரியாணி செய்கிறதுக்கு ப்ரிப்பரேஷனாக வெங்காயம், தக்காளி, புதினா, கொத்தமல்லி, லெமன் வந்து புளிஞ்சு வச்சுருக்கோம். அப்புறம் வந்து பச்சை மிளகாலாம் வந்து சென்டரில் கீறிட்டு வச்சுருக்கோம். இன்றைக்கி வந்து 3 கிலோ பிரியாணி ரைஸ் பாஸ்மதி அரிசியில் 3 கிலோ சிக்கன் போட்டு பண்ண போகிறோம். எல்லாமே ப்ரிப்பரேஷன் பண்ணிகிட்ருக்கோம். நான், அம்மா, சித்தப்பா, தங்கச்சிங்க எல்லாருமே சேர்ந்து தான் வந்து பண்ணுறோம். அம்மா வீட்டில் தான் பண்ணுறோம். அந்த வெங்காய தக்காளி வச்சுருக்க பிளேட்டு கீழே இருக்கிறது வந்து குருது. அதில் வந்து நெல், அரிசி இதெல்லாம் கொட்டி வச்சுப்போம். எங்கள் அப்பத்தா தாத்தா காலத்துலேருந்து இருக்குது. நாங்கள் சின்ன வயசுலேருந்து அதை பார்த்துருக்கோம். அதில் தான் வந்து அரிசி எல்லாமே கொட்டி வச்சுருப்போம். இப்போ வந்து விவசாயம் வந்து எங்கள் வீட்டில் வந்து இப்போ செய்கிறதில்ல. அதனால அது அப்படியே காலியாக இருக்குது. அப்புறம் இது வந்து பிரியாணி மசாலா, அப்புறமா நெய் அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். எல்லாரையும் அகிலா வில்லேஜ் ஃபேமிலி அத்தை மாமா எல்லாரும் சேர்த்து இங்கே வந்து பிரியாணி செய்கிறதுக்கு அந்த பட்டை, லவங்கம், அன்னாசிப்பூ, ஏலக்காய் இதெல்லாமே எடுத்து வச்சுருக்காங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய் இன்னைக்கு நாங்க எங்க கிராமத்துக்கு வந்திருக்கோம். இவன் தான் செஃப் இன்னைக்கு. இன்னைக்கு குக்கிங். சும்மா ராஜேஷ்க்கு வந்து ஆன்லைன் கிளாஸ் போயிட்டுருக்கு. இஞ்சி பூண்டு எல்லாம் பேஸ்ட் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இப்போ 3 கிலோ பாஸ்மதி அரிசியை நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம். அப்படியே பிரியாணி செய்கிறதுக்கும் தயிர் பச்சடிக்கும் தயிர் எடுத்து வச்சுருக்கோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வந்து அரைச்சாச்சு. இப்போ பிரியாணி செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து ஒரு அகலமான பாத்திரம் வச்சாச்சு. அதில் ஃபஸ்ட்டு வந்து நெய் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பிரியாணி செய்கிறதுக்கு தேவையான எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நெய்யும் நல்லா சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த மசாலா பொருட்கள் எல்லாமே சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் சென்டரில் நறுக்கி வச்சுருக்க பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா ஒரு 10 பச்சை மிளகா அளவுக்கு சேர்த்துருக்காங்க. இப்போ இது கூட கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு இலை எடுத்துட்டு ஓடு. இந்த இலை சாப்பாட்டு இலை ஒன்று எடுத்துணும். பெருசாக எடுத்துட்டு வா. அது இல்லை, அங்கே போய் சாப்பாடு இலை எடுத்துட்டு வா. வர இல்லை. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கவும் இப்போ இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதும் அது கூட புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்து வதக்கிக்கணும். அந்த வீடியோ மட்டும் மிஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கிக்கலாம்.
இப்போ இது கூட புளிஞ்சு வச்சுருக்க லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து இதில் சிக்கன் பீசஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம். சிக்கன் வந்து 3 கிலோ எடுத்திருக்காங்க. இப்போ இது கூட மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அப்படியே இது கூட தயிரும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட வெறும் பிரியாணி மசாலா பாக்கெட் வந்து 6 பாக்கெட் சேர்த்துருக்காங்க. 3 கிலோ பிரியாணி அரிசி 3 கிலோ சிக்கனுக்கு சேர்த்து வந்து 6 பாக்கெட் பிரியாணி மசாலா சேர்த்துருக்காங்க. நம்மக்கிட்ட பிரியாணி மசாலா இல்லைன்னா மிளகாய் தூளும் கரம் மசாலா தூளும் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அந்த தயிர் பிரியாணி மசாலா எல்லாமே சிக்கனோட சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இப்போ இதெல்லாம் கொஞ்சம் நேரம் வேகணுங்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கிரேவி பதத்துக்கு வரும். இது நல்லா மிக்ஸ் ஆனதும் இதை வந்து ஒரு மூடி வச்சு மூடிடலாம். இப்போ மூடி எடுத்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த கிரேவிலாம் நல்லா வெந்து வந்ததும் இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். பாஸ்மதி அரிசிக்கு 1 கப் அரிசினா 1.5 கப் அளவு தண்ணி சேர்க்கணும். இங்கே வந்து 3 கிலோ அரிசி எடுத்துருக்காங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றுறாங்க. விறகு இருக்கு நிறையா, கேஸ் வர டைம் யூஸ் ஆகும். தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி வச்சு மூடிடுவோம். இது நல்லா கொதி வரட்டும். இப்போ மசாலா எல்லாமே சேர்ந்து நல்லா கொதிச்சுட்டு இருந்துச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரிசி எல்லாமே சேர்த்துக்கலாம். அரிசி வந்து நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருந்தோம். அந்த தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு வெறும் அரிசி சேர்த்துக்கலாம். எங்கடா போயிருந்தீங்க ராஜேஷ்? இங்கே நின்றவங்களுக்கு தான் பிரியாணி. அட்லீஸ்ட் கொஞ்ச நேரம் நின்று போகணும். இப்போ அரிசி சேர்த்துட்டு அது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதையும் ஒரு மூடி வச்சு மூடிடுவோம். நல்லா கொதி வரட்டும். இப்போ தண்ணியெல்லாம் நல்லா வத்திருச்சு. அரிசியும் தண்ணியும் ஒரே அளவு வந்துடுச்சு. இப்போ வந்து இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து இதை தம் போட்டுடலாம். இப்போ தம் போடுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதில் ஒரு தோசைக்கல் வச்சுருக்கோம். அது நல்லா சூடாகட்டும். இங்கே வந்து பிரியாணிக்கு அந்த சாதத்து மேலே கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு நெய் சேர்த்துட்டு இப்போ இதில் கடைசியாக வாழை இலை வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு மூடி வச்சு மூடிடலாம். இங்கே வந்து தோசைக்கல் நல்லா சூடாயிருச்சு. அது மேலே வந்து இந்த பிரியாணி சட்டி வச்சிடலாம். இப்போ ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மேலே தம் போடுறதுக்காக ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பாத்திரத்தை வந்து கீழே இறக்கி வச்சாச்சு. இப்போ இதை வந்து லைட்டாக கிளறி விட்டுருக்காங்க. அவ்வளோதான், சிக்கன் பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே சிம்பிளாக தான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோ முடியுது.
இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் உங்கள் மொபைலுக்கு வரும். நான் இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.